இந்த உலகத்திலேயே ரொம்பவே கடுமையான ஒரு விரதம்னா அது ஐயப்ப விரதம். அதிகாலையில் எந்திரிச்சு அந்த சில்லுன்னு தண்ணியில் குளிச்சுட்டு வெறும் தரையில் படுத்து தூங்கிட்டு செப்பல் போடாமல் வெறும் காலில் நடந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவே உண்ணுட்டு கருப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டுட்டு முடியை வெட்டாமல் தாடியை ட்ரிம் பண்ணாமல் ஐயப்பனே கதின்னு சொல்லி நம்ம இருக்கிறது. இவ்வளோ ஒரு கடுமையான ஒரு விரத முறையை ஏன் ஐயப்பன் நமக்கு கொடுத்தாருன்னா அது பின்னாடி ஒரு அற்புதமான ஒரு கதை இருக்குது. ஒரு சமயத்தில் சனீஸ்வர பகவான் ஐயப்ப பக்தர் ஒருவர் பிடிக்கிறதுக்காக போகிறார். அப்போ ஐயப்பன் அவங்களை தடுத்து நிறுத்திட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது சனீஸ்வர பகவான் சொல்லுவார், அவனுக்கு 7 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ அதனுடைய பலன்களை அவன் அனுபவிச்சு தான் ஆகணும், நான் யாருக்குமே பாரபட்சம் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி ஒரு மனுஷன் நாம் செஞ்ச பாவத்துக்கான பலன்களை அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்போது ஐயப்பன் சனீஸ்வர பகவான்கிட்ட கேட்பாங்க, ஸோ உங்களுடைய தண்டனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதை ஒரு விரத முறையாக மாற்றி என்னுடைய பக்தர்களை ஒரு மண்டல காலம், அதாவது 48 நாள் அவங்க பின்பற்ற வைக்கிறேன். அப்படி அவங்க இதை பின்பற்றும் போது உங்களுடைய ஒரு கொடூரமான பார்வை அவங்க மேலே படக்கூடாது, நீங்கள் அவங்களுக்கு அருள் தான் புரிய வேணும் அப்படின்னு